3 பேரும் ஒரே துறையில் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது தொடக்கத்துல இருந்தே அப்படி அமைஞ்சிடுச்சு. அவங்க +2 முடிச்ச பிறகு மூத்த மகள் கவின்மொழி வந்து அக்ரி ஜாயின் பண்ணா. ரெண்டாவது இருக்கிற 2 பேருமே வந்து அந்த வருஷம் டாப் ரேங்க் தான். திருவண்ணாமலையில மாவட்டத்திலேயே மாவட்ட முதலிடமும் 2வது இடமும் வந்தாங்க. மெடிக்கல் கட் ஆஃபும் 198.5 வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா சென்னையிலே ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கும். அந்த வருஷம் நீட் அப்பதான் முதல்ல 2017 நீட் வந்ததுனால அவங்களால மெடிக்கல் போக முடியல. அப்ப அடுத்து என்ன அப்படின்னோடனே எங்களுடைய தேர்வு அக்ரியா தான் இருந்தது. சரி அக்ரி போட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அது சிவில் சர்வீஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத எங்களுடைய குடும்ப நண்பர் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு ராஜேந்திரன் ஒவ்வொரு முறையும் சொல்வார், அக்ரி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா சிவில் சர்வீஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிற வந்து 15-20% வந்து அக்ரி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சார் ஒவ்வொரு முறையுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அந்த அடிப்படையில 3 பேருடைய டிகிரியுமே அக்ரியா போச்சு. அக்ரி முடிச்சுட்டு வந்த பிறகும் சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஏன் முடிவு பண்ணோம்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தா கூட என்னுடைய அப்பாவுக்கு அப்படி ஒரு கனவு இருந்தது. ஆனா அதுக்காக அவர் எந்த முயற்சியுமே பண்ணல, அது வேற விஷயம். என்னையும் பண்ண விடல. ஆனாலும் அவர் வந்து சொல்லுவாரு, நீ வந்து ஐஏஎஸ் ஆகல, ஆனா உன்னோட மகள்கள் 3 பேருமே ஐஏஎஸ் ஆகணுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. சோ அதுதான் என்னுடைய ஒரு கனவா இருந்துச்சு. என்னன்னா ஐஏஎஸ் அப்படின்றது ஒரு தலைமுறை மட்டும் இல்ல, இத்தனை ஆண்டுகளுடைய எங்களுடைய மொத்த தலைமுறைக்கும் 2 குடும்பத்தினுடைய மொத்த தலைமுறைக்குமே அது இன்னொரு இடத்துக்கு கூட்டு போற மிகப்பெரிய உயர்வு. சொசைட்டியை பொறுத்து பார்த்தோம்னா அது வந்து எங்களுடைய மாவட்டத்துக்கு ஊருக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெருமை. குடும்பத்துக்கும் ரெண்டாவது எங்களை மாதிரி ஒரு படைப்பாளிகள் அந்த பின்புலத்துல பார்க்கும்போது குறைந்தபட்சம் மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்யறதுக்கு பெரிய அதிகாரம் கையில இருக்கும். இப்ப நாங்களாம் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைப்போம். ஆனா அதை செய்யறதுக்கு இன்னொரு அதிகாரி முன்னையோ அரசியல்வாதிகள் முன்னாடி போய் நிக்கிறது தான் நம்மளுடைய சூழலா இருக்கு. அப்படி ஒரு இயலாமை வந்து இருக்கக்கூடாதுன்னா என்னுடைய மகள்கள் 3 பேருமே வந்து அதிகாரம் மிக்கவர்களா வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பமா இருந்தது. அதுக்காக தான் வந்து ஆனா அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் என்ன வேணா ஆசைப்படலாம், அது அவங்களுடைய இழப்பு, அவங்களுடைய குடும்பத்தினுடைய கனவுகள் எல்லாமே இருக்கலாம். ஆனா பெற்றோர்களுடைய கனவையும் தன்னுடைய கனவா ஏத்துக்கிறது அப்படின்றது அது அரிதிலும் அரிதான விஷயம். அந்த அடிப்படையில எங்களுடைய 3 மகள்களுமே எங்களுடைய கனவை அவர்களுடைய கனவா ஸ்வீகாரம் பண்ணதுதான் இதுல மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். அதற்கு வந்து அவங்க 3 பேருமே தங்களை வந்து முழுமையா அர்ப்பணிப்போட ஈடுபட்டாங்க. இந்த வெற்றி அப்படின்றது ஒரு ஓவர் நைட் வெற்றி கிடையாது. ஒவ்வொரு நாளும் கவின் பேசும்போது வந்து சொன்னா, இல்ல நாங்க வந்து ஜாலியா இருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இருந்தா கூட 3 பேருடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்றது நான் ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருந்து பார்த்ததுனால தெரியும். அப்படி ஒரு கடினமான உழைப்பும் அதற்கு பின்னால இருந்த மன உறுதியும் தான் காரணம். அதே சமயம் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். நாங்க படிச்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஓகே இதோட நிறுத்துவோம், ஒரு படத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி படமும் பார்ப்போம், வெளியில போவோம், நல்லா சாப்பிட்றதுக்காக வெளியில சுத்துவோம். இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து அந்த படிப்போடைய ஒரு டிராவல் மாதிரி. பர்சனலா எனக்கு வந்து ஒரு அம்மா மகள் அப்படின்ற அந்த உறவெல்லாம் தாண்டி இந்த 4 வருஷம், ஏன்னா நம்ம கையில இருந்து பால்குடி குழந்தையா கையில வச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து குழந்தைய இறக்கி விட்ட பிறகு அது ஒரு முழுமையான நெருக்கம் இருக்காது. கண்டிப்பா ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். ஆனா அந்த நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு 20 வயசுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்கள வந்து ஒவ்வொரு இன்ச்சும் கூடவே இருந்து பார்த்து அவங்களுடைய பயணம் பண்றது அப்படின்றது அவங்கள கருவுல சுமந்த அதே நாளுக்குரிய சந்தோஷம் மாதிரி இப்ப இருக்கு. இந்த வெற்றி அதற்கான ஒரு சமர்ப்பணமா நான் பாக்குறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.